ஹாய் 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 எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நலம். அதுபோல் நீங்களும் நலமாக வளமாக சுகமாக இருக்கணுன்றதான் எங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை கூட. ரைட். இன்றைக்கி நிறைய பேர் நம்மள்கிட்ட கேள்வி இருக்கிற இந்த எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு, அரசியல் கட்சியில் இல்லை நீங்கள் எந்த இயக்கம், இல்லை நீங்கள் இயக்கத்தில் இருந்தீங்களா அப்படின்னா எது, இப்படியான பல கேள்விகள் கேட்டுருக்கிறேன் மக்கள். சில பேர் காந்தியா புத்தராடெல்லாம் கேட்கிறேன், அதுக்கு அவை இருக்கிறேன். ஸோ காந்தியா தான் எனக்கு பேர் இல்லை, அதுக்கு அவர், புத்தருக்கு அவர், ஒவ்வொருவரும் யுனிக். ஸோ இது தியாகராஜா சத்யேந்திரா. எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவு இல்லை, இனியும் இல்லை. இயக்கங்கள், எல்லா இயக்கங்களும் ஆதரவு. சரிதானே? ஸோ இன்றைக்கு ஒரு நீண்ட ஒரு அரசியல் ஆய்வுன்ற பார்ப்போம். ஆரம்பத்தில் இருந்து போக வேண்டாம். செல்வநாயகம் ஐயா, ஜிஜி பொன்னுங்க ஐயான அரசியல், அமரலிங்கம் ஐயான அரசியல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜிஜி பொன்னுங்க ஐயா 50-50 கட்டவர், தனியாக பிரிஞ்சிருந்தவர். பிறகு சேர்ந்தா பிறகு தான் எதிர்கட்சி தலைவராக கூடி தமிழாக்கு வரக்கூடிய இருந்தது. அப்போ ஒற்றுவன் உயரும் அப்போவே தெரியும் அரசியலில். அப்போவே அரசியல் கட்சிகளுக்கு பிளவுகள், பிரிவுகள் இருந்தது. அப்புறம் அதே மாதிரி தான் 33 இயக்கங்கள் இருந்தது. அதில் மிகவும் பிரபலியமானது 7 இயக்கம். அதில் முதல் ஈரோஸ், அடுத்தது பிளாட், அடுத்த டெலோ, மற்றது இபிஆரில் தாவிப்பு, டெலா, டிஇஏ. டெலா தமிழில் லிபரேஷன் ஆர்மி உப்ரைத்தவரனாண்ட, டிஇஏ தமிழீழ ஆர்மி தம்பாபுல மகேஸ்வரன். அவர் ஒரு ஆள் தான் இயற்கை மரணம் எழுதினது. இப்போ கிட்டத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முதல் மீனம்பாக்கம் கொண்டு ஏதோ பிளான் பண்ணி தான் ஆக்குவீங்க, அது அங்கேயே வெடிச்சிருது டைமிங்கால். ஸோ அதால் பிடிபட்டு உள்ளே இருந்தவர். ஈரோஸை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நான் காய்ச்சல் தான் திருப்பி கேட்போம். ஈரோஸை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்தவர்கள், மிகவும் திறமசாலிகள், பொறுக்கி எடுத்து தான் சேர்ப்பார்கள். இயக்கத்தில் இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. தாக்குதல்கள் எல்லாமே திட்டமிட்டு துல்லியமாக நடத்தப்படும். இலங்கை அரசின் பொருளாதார இலக்கள் மீது தாக்கினார்கள். இங்கே மக்கள் மீது குண்டு போட்ட உடனே அங்கே பொருளாதார இலக்கள் தாக்கப்பட்டது, ரூபாயினி அடிக்கப்பட்டது. ஆப்ரேஷன் என்டபே உலகத்தில் எவ்வளோ பிரசித்தி பெற்றதோ அதே மாதிரி ரூபாயினி, ஈரோஸாக தாக்கப்பட்ட ரூபாயினி தாக்குதல் மிகவும் பிரசித்தி பெற்றது. என்றால் பொருளாதார இலக்கு மட்டும் அடிக்கப்பட்டது. ஈரோஸ்லேயும் ஒருத்தரும் சாயல, அங்காலேயும் ஒருத்தரும் சாயல. ஒரு காவலாளி காயமும் செத்ததோ தெரியாது. ரைட். ஸோ மிகவும் ஒரு அரசியல் தெளிவுள்ள பாலகுமாரன் தலைமையில் இருந்த இயற்கை அமைப்பு தலைமத்துவத்தை தூக்கி எறிஞ்சு போட்டு அப்புறம் தாவிப்போடு இணைஞ்சது. ஸோ அதனால் பாலகுமாரன் தான் நான் ஒரு தேசிய தலைவராக பார்ப்பேன். தலைமத்துவத்தை தாண்டி மக்களுக்காக நேசித்த ஒரு தலைவன் பாலகுமாரன் சொல்லிட்டு. அடுத்தது பிளாட், லெபனானில் பயிற்சி எடுத்தது. உமாமேஸ்வரன் என்ற வஸ்தியாமில்லை ஆக்கள் எல்லாம் தேடி தெரிஞ்சு பிடிபட முடியலை. ஒரு சேவையர், அந்த டென்னிஸ் கோர்ட்டை போய் பார்த்த வஸ்தியாமில்லையாக்கள் இது ஒரு திறமான ஒரு சேவையர் தான் இது செஞ்சிருக்கான்னு சொல்லித்தான் இப்போ விளையாடின டென்னிஸ் கோர்ட்டை பிடிச்சி தான் அவங்க பிடிச்சது. போலீஸும் துப்புறையில் கட்டிக்காங்க பிடிச்சு அதுக்குள்ளே தேடி வந்த இடத்த 12 பேரை சுட்டு நினைக்கிறார் ஒரு ஆள். மோமேஸ்வரன் அண்ணன் எல்லாம் தப்பிட்டார். அப்போ அது பிளாட். அடுத்தது டெலோ, ஸ்ரீசபாரத்னம் என்ன இந்தியாவுடைய ஒரு செல்ல பிள்ளை. அதோட ஸ்ரீ அண்ணன் தெளிவான ஆள். இங்கே இந்தியா பக்கத்தில் இருக்கிற நாடு, இவனோட பகைச்சொன்னும் செய்யலாது. அப்போ இந்திரா காந்தி இருந்த காலங்களில் இந்தியாவோட இணைஞ்சு இங்கே ஒரு தீர்வு கண்டு வரவழைக்கிட்டது. அது தாவிப்பு தவறாக விளங்கி கொண்டு டெலோஸ்டுகளை தாக்கினது. அதாவது ஒரு தலைமத்துவ போட்டி. அப்போவே நாடு கிடைச்சிருக்கும், நாடோ ஒரு அரசியல் தீர்வு வந்திருக்கும். ஆனால் ஸ்ரீ அண்ணிட்டம் கொடுத்துருக்கும். அதை விரும்பாத தாவிப்பு தலைவர் டெலோஸ்டுகளை அழித்து டயர் போட்டு கொடுத்தினது. சங்காலில் 5 கேம்ப் இருந்தது. திருமாலண்ணையெல்லாம் டயர் போட்டு கொடுத்தப்பட்டது. இலங்கை இராணுவத்தை விடுதலை செஞ்சு ஈத்திர தாவிப்பு தான் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக போராடின டெலோஸ்டுகளை டயர் போட்டு கொடுத்தினது. அதே மாதிரி இதே நாளும் விடுவோம், தலைவரை காப்பாற்ற வந்த ஜிம்கெலி தாத்தாரம் ஆக்களையும் டயர் போட்டு கொடுத்தினோம். அவைக்கு டயர் போட்டு கொடுத்துறது விருப்பம். என்னென்னு சொன்னால் டயர் கம்பெனியோட ஒரு எக்ரிமெண்ட் நிறைய போட்டு கொடுத்தும் கூட நாங்கள் நிறைய விற்கலாம் டயர். ஒரே செகண்ட் பீஸ். அடுத்தது டெலோஸ்டுகளும் பாரிய தாக்குதல் செஞ்சது. கொக்கால் இராணுவ முகாம், மற்றது சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன், மற்றது இராணுவம்
விடுதலை விட்டுட்டு திரும்பி போய்க்க கொலை தான், கவலை தான், எல்லாம் உயிர் தான். பட் சண்டேன்னு வரைக்கும் ஒன்றும் செய்யலாது. அதாவது வீட்டுக்கு போன இராணுவம், அதாவது இங்கேருந்து கடமை முடிஞ்சு ரயிலில் போய்க்க அங்கேயோட தப்பிராட்டி அதில் 250 இராணுவம் கொரோலா தாக்குதல் நடந்தவர்கள். மரவழி இராணுவமாக வளர இல்லை, தாவி போன்று தான் மரவழி இராணுவம் வளர்ந்தது. டெலவும் கொஞ்சம் வளர்ந்தது, பிளாட் நல்லா வளர்ந்தது. மரவழி இராணுவமாக பிளாட் லெபனானில் பயிற்சி எடுத்தது. இங்கே வந்து ஒரே நேரத்தில் பிளான் எல்லா இடத்தையும் அடிச்சுட்டு ஒரே அடியாக கிளைம் பண்ணுறது. இப்போ லெபனான் போராளிகளோட வந்து பலஸ்தீன விடுதலை இயக்கத்தோட தொடர்பு ஜாசிர் அபாத்தாக்களோட. அப்போ அவங்களோட எக்ரிமெண்ட் இருந்தது போராளிகளோட, நீங்கள் உங்களுக்காக நாங்கள் சண்டை பிடிக்கிறோம், நீங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் இங்கே சண்டை பிடிச்சிக்கலாம் கிளைம் பண்ணணும், டிக்ளைர் பண்ணணும், நீங்கள் அங்கீகரிக்கணும். நல்ல திட்டம். ஆனால் இந்தியாவில் கடற்பரப்பிலேருந்து 3 மொழியிலே ஷோர்ட் வேவில் 7 to 8 தமிழ், 8 to 9 இங்கிலீஷ், 9 to 10 சிங்களம், 3 மொழியிலையும் தமிழ்கிட்ட பிரச்சனையை பற்றி சொன்னாரோ உமாமேஸ்வரன்னா. அடுத்தது இபிஆரில் வந்து பெண்களை படையில் சேர்த்தது அரசியல் தெளிவுள்ளது. ஆனால் இராணுவ ரீதியாக பெருசாக வளர்ந்துருக்கையில் டாக்டர் தேவானந்தால் அதெல்லாம் இருந்தவர். அப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு தான் இஎன்டிஎல், அப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு தான் ஐபிடிபி. அடுத்தது தாவிப்பு, மிகவும் ஒரு கட்டுப்பாடான அமைப்பு, குடிவெறி சூதில்லை, குப்பி கட்டின அமைப்பு, ஒழுக்கமானது, சரியான மிகவும் ஒழுக்கமான அமைப்பு. மரபுவழி இராணுவமாக வளர்ந்து 4 படைகளையும் வச்சிருந்து கடைசியாக தோத்தது. காரணம், பதவி போட்டியில் மற்ற அமைப்புகளை அழித்தது. குறிப்பாக ஒப்ரோய்த்தவன் அண்ணாண்ட டெலா, தமிழில் லிபரேஷன் ஆர்மி, அவர் ஒப்ரோய் ஹோட்டலில் வேலை செஞ்சவர். அப்புறம் இங்கே வந்த இடத்த எல்லோரும் உண்டா தான் இருந்தால் தமிழறிஞர் பேரவைன்னு சொல்லி குட்டிமணி, தங்கத்துறை ஆக்கள், அதெல்லாம் டெலோஸ்டுகள் ஃபுல்லாக. ப்ளஸ் உமாமேஸ்வரன் அண்ணா, பிரபாகரன் அண்ணா, ஊர்முலாக்கா எல்லாருமே உண்டா இருந்தவன். 1971 அதில் அதுக்கு முன்னுக்கே புதிய புலிகள் அண்டு உமாமேஸ்வரனும் தலைவரும் பிரிஞ்சிட்டேன். வேலுப்பிள்ளை ஐயா நம்ம பிரிஞ்சு இருக்கேக்க அங்கே உமாமேஸ்வரன் அன்னைக்கு ஊர்முலாக்காக்க முடியல, காதல் உருவானது. தாய்ப்பு தலைவர் பெண்களை சேர்க்கக்கூடாது, காதல் இல்லாமலே எஸ்எம்ஜி தான் என்ற காதலி என்று இப்படியெல்லாம் படங்களை போட்டுட்டு பிறகு மதுரையை கூட்டிகிட்டு கடத்திட்டு போயிருக்கீங்க இராணுவம் சொல்லிட்டு சென்னையில் எங்கே தண்ணி ஏற்றினோன்னா அவருக்கு லவ்ஸ் வந்துருக்கு அவருக்கு. பிறகு லவ்ஸ் தான் தெரியும் தானே, லவ்ஸ் பண்ணி கல்யாணம் கட்டிட்டார். அப்புறம் 3 பிள்ளைகள். அப்போ உமாமேஸ்வரனையும் ஊர்முலாக்காவையும் காதலிச்ச விட்டுருக்கலாம், சரிதானே. இப்படி பல விஷயம் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஒரே செகண்ட், சில பேர் இதில் நான் சொன்னோன்னே நீங்கள் காந்தி ஒன்று, நான் காந்தியோட பெரிய அப்போ என்ன காந்தியோட அப்போ பிடிக்கல, சரிதான், ஓகே. ஸோ அது கவர் இருக்கிறேன் காந்தி. ஏதோ விஜய் ஒரு படத்தில் கேட்பான், நின்னா அது கவர் இருக்கிறேன். நீ என்ன ஸ்ரீலங்கா நிச்சயம் ஐடென்டி கார்டு எடுத்தீங்கன்னா ஜுனிக், ஈச் அண்ட் எவ்ரி திங் ஜுனிக். ஒரு ஆள் நைஸ் மேன், ஒரு ஆள் நைஸ் இருக்காது. இந்த 80 பில்லியன் பீப்புள் இருந்தால் 80 பில்லியன் பீப்புள் ஜுனிக். அதில் தியாரா சத்யேந்திரா ஜுனிக். என்னோட ஒப்பிடலாது, இவனோட ஒப்பிடலாது, அங்கே ஒப்பிடவும் தேவையில்லை. இன்னொரு போல் நான் சொல்லி நான் பெருமை அடைகிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு என்னுடைய நிலப்பாடு இல்லை, சரிதான். அது நீங்கள் ஆணவம் எடுத்தாலும் சரி, எப்போ எடுத்தாலும் சரி, அது சுய கௌரவம். என்னோட ஒப்பிடலாதானே, ஒப்பிட வேண்டிய தேவையும் இல்லை. நாங்கள் ஆரம்பத்தில் இன்றைய வரைக்கும் எந்த விதமான ஒரு கரைபடியாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்திருக்கோம். நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்குறதுக்கு தயாரான ஆக்கள் தான், மற்ற யாரைப்பேரையும் கிடையாது. எந்த ஒரு ஆக்கள்லையுமே அவர்களோட வரலாற்றில் கடற்படைஞ்சிருக்கு, ஒரு தவறுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 99.99% என் சைட்டில் இது வரைக்கும் தவறு இருக்குதா எனக்கு தெரியும். சம்டைம் தெரியாமல் இது நடந்திருக்கலாம். ஸோ அதை யாரும் சுட்டிக்கானா நாங்கள் திருந்த தயாராக இருக்கோம், ரைட். மற்றது இது வரைக்கும் நான் ஒரு அரசியல் தலைவரும் இல்லை, ஆயுத தலைவரும் இல்லை இது வரைக்கும், சரிதானே. ஸோ அந்த சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை. அதே நேரம் எல்லா அமைப்புகளுக்கும் சப்போர்ட் பண்ணினாங்க. கிட்டடியில் கூடி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இந்திய ராணுவம் வந்து அட்டாசம் பண்ணுறதுக்கு எதிராக போராடின பாபுவை கண்டான். நான் உண்டு, பாபு உண்டு, பிரகாஷ் உண்டு, முகுந்தன் உண்டு, குமார் உண்டு, 5 பேர் நினைக்கிறாங்க. அது வந்து எங்கள்கிட்ட ஆயுதம் இல்லாத காலம், குப்பியும் இல்லை, நல்ல சாதாரண பாடசாலை மாணவர்கள். இந்த பெரிய இந்திய இராணுவத்தின் இயந்திரத்துக்கு எதிராக இபிஆரில் இப்போ புலிகளுக்கு ஆதரவுன்னு தெரிஞ்சாலே அல்லது தங்களுக்கு எதிராக போட்டு தரணும். ஜப்பானில் எத்தனை பேரை போட்டது. அப்படியான காலகட்டங்களில் எங்களோட தோளோடு கொண்ட பாபு கிட்டலை சங்கானப்படியன் வேண்டிய அப்பா இருந்திருந்த ரத்த போராட்டத்தில் ஞாபகம் வந்தது. அப்போ அரசியல் கரநீரை காய்ச்சினாங்க. அதுக்கு ஒரு தாக்கம் தான், முந்தின நாள் காய்ச்சது தாக்கம் தான் இந்த லைஃப். ஸோ விடுதலை புலிகள்
பல அமைப்புகள் அழித்து தாங்களாம் முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு பதவி மோகம். அது உண்மை. அது ஒரு வரலாறு உங்களுக்கு ஒரு நாளை சொல்லித்தரேன். நீங்கள் தலைவன் கொடி பிடிக்கிற ஆக்களுக்கு பின்னால் தலைமத்துவ போட்டி இருந்தது. சரிதான், தான் தலைவராக இருக்கும்ன்ற போட்டி தான் எங்களை அழித்தது. அதில் 800 பேரோட இருக்கையில் எங்களுக்கு வடகிழக்கு நினைச்சு இந்தியா ஒரு தீர்வை கொடுத்தது. அது முழுக்க அதில் ஒன்றும் பெருசாக இல்லைத்தான். பட் அதை ஏற்றுக்கொண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வரும். சரிதானே, அதை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு பயணிச்சிருந்தால் இன்றைக்கி உள்ள போராளிகள் நடந்திருக்க முடியாது. ராமரே ஒட்டி நின்று தான் அம்பு விடுறார் வாலிக்கு, சரியோ கடவுளாக இருந்து கொண்டு. அது மாதிரி சில சாணக்கியங்களை செய்ய முடியாதால் இன்றைக்கி எங்களை நிறைய பேர் இழக்க வேண்டி வந்தது. சரிதானே, மற்றது முஸ்லீம்களை கலைச்சது, எத்தனையோ பேரை சுட்டு கொண்டது. அதாவது எக்கச்சக்கம். எங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவியாளர்கள் சொல்லுவார்கள், சந்திராயாசர் துரோகிகள் என்று புலிகள் சுட்டாக்கள் தான் கூட ஆமியை விடணும், எங்கட இனத்தை கூட அழித்தவர்கள்லாம் இராணுவம் அழித்தவர்கள் உண்மை. அதை இப்போ மக்கள் உணர்ந்து கொண்டு வருகிறார்கள். செம்மணி புதப்புலி தோன்றது நல்ல விஷயம். அதே நேரம் புலிகளால் கொல்லப்பட்டதும் தொண்டத்தான் போகணும். அதே மாதிரி ஜேவிபி கொண்டு வந்தாலும் தொண்டத்தான் போகணும். ஆரண்டில் கையில் ஆயுதம் இருக்கின்ற கொழுப்பில் அப்பாவிகளை சுட்டு கொண்டால் தொண்டத்தான் போகணும். அது சில பேருக்கு புளிப்பால் குடிச்சிட்டு புளித்தேசியம் காய்க்கிறார்கள், இது பிடிக்காமல் இருக்கலாம். அதுக்காண்டி நாங்கள் காய்க்காமல் இருக்கலாம். சரிதானே, இப்போ நாங்கள் எத்தனையோ புலிகளுக்கு ஆதரவான பதிவுகளும் புலிகளன்றோட மக்களுக்கான ஆதரவு பதிவுகளும் எங்களோட செயற்பாடுகளும் எத்தனையோ போட்டிருக்கிறோம். அதை பார்த்துட்டு கை கட்டி வாய் கொட்டி நின்றவர்கள் எல்லாம் சில தவறுகளை சொன்னோன்னு மட்டும் அங்கேருந்து புத்துக்கிருந்து வலிக்கிட்டு வர்ற பாம்பு மாதிரி வரையிறவன்னு எங்களுக்கு தெரியல. அதுகள் எல்லாமே அவர்களுடைய முதிர்ச்சியற்ற தன்மையை தான் காட்டுகிறது. மற்றது நாங்கள் இந்திய இராணுவத்துக்கு எதிராக இங்கே போராடின காலத்தில் பிறந்தே இருக்க மாட்டார்கள் சில பேர். சரிதான், இப்போ ஈரோஸ் இல்லை பிரபாண்ய ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறார் அர்ஜுனா கிளியிலியாண்டு. பிரபாண்யன் எங்களுக்கு நல்லா தெரியும். பிரபாண்யன் எங்களோட இணைஞ்சு செயற்படுறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணார். எங்களோட இலங்கை தமிழர் வெற்றி கழகம் உருவாகிக்கலாம். அப்போ 2000 பேரை தாராண்டவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வைக்க வேண்டியதில் வாங்குண்டா. அப்போ மோடியை சந்திக்கிறதுல நின்றவர். என்னை மேலே சொன்னால் நான் மாட்டேன்னுட்டேன். ஆனால் அவர் வந்திருக்கலாம். தனியாக தான் நான் போனான். மற்ற இங்கே எங்களோட இருந்தவர்களும் சில தனிப்பட்ட பிரச்சனையால் எங்களோட அங்கே கொழும்புக்கு வர முடியாது இல்லாமல் தனித்து நின்று தான் ஃபேஸ் பண்ணேன் அந்த சுப்ரீம் கோர்ட் கேஸை. அப்போ பிரபானை அர்ஜுனா கொடுத்த மாதிரி தான் நான் போராடைக்க நீ பிறந்தே இருக்க மாட்டேன், தன்னுடைய அனுபவம் இந்த வயது இருக்குது. அது மாதிரி தான் இப்போ நாங்களெல்லாம் இந்திய இராணுவத்துக்கு எதிராக போராடின ஆயுதம் எடுத்தில்லை, மாணவராக போகிற பெரிய கஷ்டம். போராடின காலகட்டங்களில் பிறந்தே இருக்காதவர்கள் எங்களை மேசிக்கிறது மிகவும் நாகரிகமாக இருக்கிறது. அதாவது திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்குமா போல. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைவர் பிரபாகரனையே ஜட்ஜ் பண்ணுவார்கள். இவர் அப்படி பிள்ளையானாலோ இப்படி பிள்ளையானாலோ, ஏன்னா தான் நாடு பிடிக்கிற ஆள் மாதிரி ஆரவே ஒன்றும் முடியாது. சும்மா பாட்டு பாடுறது புலங்களில் அவர்களுக்கு நினைப்பு தாங்கள் பிரபாகரனை விட பெரிய தரமானவர்கள். அவர்கள் வேறு சிங்கள சகோதரர்களுடைய இனம் என்று கூடி சொல்லக்கூடிய ஆக்களும் இருக்கணும். தாங்கள் மட்டும்தான் பெரிய தேசிய இதில் ஊறி திளைத்தவர்கள் மாதிரி அவர்களை நினைக்கும் போது பரிதாபத்துக்குரியவர்களாம் அவர் சொல்லுவாங்க. மற்றது கருணாவை துரோகி என்றார்கள். இப்போ தலைவர் இருக்கிறான்னு வச்சுக்கொள்வோம், இருந்தால் அவருக்கு தெரியும், அவர் எல்லாம் இல்லைன்னாலும் தெரியும் ஆர் துரோகி இல்லைன்றார். இப்படியான ஒரு மொக்கு கூட்டங்கள். கருணாமான் ரணிலோட சேர்ந்து சில விஷயங்களுக்கு இறங்கினது உண்மை. அது பிள்ளைகள் அது நடந்திருக்கு தான். ஆனால் பெண்டகனுக்கு அடி விழுந்துட்டு உலக நாடு சேர்ந்து புலிகளை அழிக்க போது ஒரு தீர்வுக்கு போகும்ன்ற அவர் சொன்னது மிகவும் திறமையான சரியான ஒரு முடிவு. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கும். அதுவும் ஒரு பெரிய இமாலய தவறு. புலிகாட்டு கருணாமான் சொன்ன தீர்வு ஏற்பம் பண்ணுறதை பார்க்கலாம். பயமுண்டை விட நல்லா தீர்வு திட்டம் கொடுத்தது. ஊசுக்கு போனால் தும்மும் எல்லாரும் நினைக்க முடியாது. வாட் எவர் இட் இஸ் ஓகே. ஸோ இதுதான் எல்லா இயக்கங்களுடையும் வரலாறு. எல்லாம் உண்டாக இருந்துட்டு குட்டிமணி தங்கத்துறை எல்லாம் உண்டாக இருந்துட்டு தாவிப்பு தலைவர் உமாமேஸ்வரன் எல்லாம் உண்டாக இருந்துட்டு உமாமேஸ்வரனையும் தாவிப்பு தலைவரும் பிரிஞ்சு புதிய புலிகள் இருந்தவர். அங்கே ஊர்மிளாக்கா லவ் பண்ணோன்னே இவர் பெரிய புனித பெண்களை பார்க்காத ஆஞ்சநேயர் இவர் வலிக்கிட்டு தமிழோட புலிகளை 5/5/1971 உருவாக்கினார். பிறகு காலப்போக்கில்
தான் மகளிர் படைக்கே பெரிய மகளிருக்கே உதாரணமான ஒரு தலைவர் என்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். ஊர்மலாவும் மாவேசனையும் காதலிக்க பெண்களை சேர்க்கக்கூடாண்டு அரைக்க விட்ட அதே வேலுப்பிள்ளை என்ற பொடியர் தான் எஸ்எம்இ தான் என்ற காதலி என்றவர் தான் மதுரையக்கா கல்யாணம் கட்டினவர். முதலாவது விமர்சனம். ரெண்டாவது விமர்சனம் வந்து பெண்களை சேர்க்கக்கூடாது நிறைய பேரை சேர்த்தது தாவிப்பு. மூன்றாவது தாங்கள் தான் மகளிருக்காகவே உருவான அமைப்பு மாதிரி அரைக்க விட்டது அவர்கள் தான். ஸோ இதுகள் வரலாறு நாங்கள் படித்து கொண்டு வரலாறோட வாழ்ந்தாங்க. சும்மா திடீரென்று நேற்று பெஞ்ச மலைக்கு முந்தின நாள் பெஞ்ச மலைக்கு நேற்று முளைச்ச காளான் இல்லை, சரிதானே? ஸோ 5 இயக்கங்களும் ட்ராவல் பண்ண வரலாறு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்கள் தான் இங்கே இருக்கும். எல்லா தலைவர்களும் எங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, எங்களோட தந்தையாருக்கு எல்லாரும் தெரியும் மிகவும் சிறப்பாக. குறிப்பாக மாமேஸ்வரம்னா கூப்பிட்டு காய்ச்சல் அவருடைய ஆலோசனைகளை இங்கே நடைமுறைப்படுத்தணும். பசுமை புரட்சி அது செஞ்சு கடைசி 7-8 வருஷத்துக்கு பிறகுதான் தமிழோட விடுதலை வந்து பசுமை புரட்சி மரவழியெல்லாம் செஞ்சவன். அவரோட சேர்ந்து மாணவர்கள் கூட நாங்கள் செயற்பட்ட நாங்கள் ஃப்ளோவில் வந்துட்டு சொல்லக்கூடாது என்னால் வந்துட்டுது. ஸோ மரிசலா பார்க்கல தெரியும் அரவிந்தன் அண்ணன். ஸோ எங்களை விமர்சிக்கிறதுக்கு இதுவரைக்கும் எவனுக்குமே அருகதை இல்லை. ஈவன் விடுதலை புலிகள் தலைவருக்கும் சரி, 5 இயக்க தலைவர்களுக்கும் சரி, எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் எங்களோட போராட்டத்தை இதில் விமர்சிக்க எந்த நாய்க்கும் அருகதை இல்லை. சரிதான், தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மனநல குழம்பி இருந்தால் ஆரண்டில் வைத்தியம் செய்யணும் முடியும், மற்றவனை பற்றி விமர்சிக்கக்கூடாது. அது மிகவும் கடுமையான கர்மா கொண்டு உயிராபத்து கூட வரலாம். அதுக்கு பிறகு இறந்து செத்து ஆவியாக இருக்கைக்குள்ள அப்புறம் அங்கே போயிருந்து அழுது பிரயோசனம். ஐயோ இப்படி ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணிட்டோம். நான் ஃபைனலாக சொல்லிக்கொள்கிறேன், கோவம் இல்லாமல் தெளிவாக நிதானமாக தான் சொல்லியிருக்கேன். ஆரண்டில் எங்களை வந்து விமர்சிக்கிறார்கள், அதுவும் போராட்டம் தொடர்பாக எங்களை பற்றி தவறான பார்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் பாரிய கர்மா வரும் என்றதை தெளிவாக குறிக்கொள்ள விரும்புகிறேன். இனி இதை பற்றி நான் கதைக்க போகிறதில்லை. 5 இயக்கங்களும் எப்படி அழிஞ்சது, விடுதலை புலிகளால் அழிக்கப்பட்டது 4 இயக்கங்களும். அப்புறம் ஹீரோஸ் பாலகுமாரன் வந்து தாவிப்பீரோட அழிஞ்சவர். ஸோ முஸ்லீம்களை அழித்தது, புலோட்டை அழித்தது, டெலுவை அழித்தது, பல பேரை சுட்டு தொலைனது, சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபல் எல்லாம் சுட்டது வந்து மச்சுளி ஆடினது. ஆனால் தமிழ் சிலன் மட்டும் ஹெலிகாப்டர் சிச்சாட்டா அடிக்கணும். அது எப்படி முடியும்? அப்போ இதுகளெல்லாம் மக்கள் கேட்ட கேள்விகள். மக்களுக்கு பயன் கேட்க நாங்கள் அப்பயே கேட்டோம். முஸ்லீம்களை கேட்க நான் நிறைவே கேட்டேன். எழிலகத்தில் முஸ்லீம்கள்ட வச்சு விற்க நான் நிறைவே கேட்டேன். இங்கே ராகிங்கால் பலன் கொடுமை நடக்க நான் நிறைவே கேட்டேன். என்னடா பலூன் படித்த பிள்ளைகளை கொண்டே அடிக்கிறீங்க, ராகிங் கண்ட பேரில் கற்பழிக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துக்கொண்டு தான் விடலை பிள்ளைகள் இருந்தது. வாய முடிக்கணும் மூதேசியம். அப்புறம் இந்த தலைமை இறங்கி அதை கட்டுப்பாட்டு கொண்டு வந்தப்போ ஆர் பெரியா நான் தான் பெரியா. எனக்கு வகுப்படுக்க வரேன். சரியோ, இந்த பெரிய ஒற்றமானே ஆக்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் செய்ய வேண்டியதில்லை, அவங்க செய்கிறாங்க, பேசாமல் நிறைக்க போகணும். நடந்தது இங்கே நேற்று முந்த நாள் பெஞ்ச மழைக்கு நேற்று முளைச்சதுகள் எல்லாம் வலிக்கிட்டு வந்தோண்டு உங்கனே அப்பப்போ என்ன புலங்களில் பாட்டு பாடுதல் எல்லாம் தாங்கள் தான் நாட்டை காக்க வந்தவள் மாதிரி கொக்கோயின் அடிச்சு போட்டு உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்தோம். சரி, இனிமேல் அதை பற்றி நான் கேட்க போகிறதும் இல்லை. என்னை பற்றி நான் மற்றவனுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. பட் வரலாறு தெரிஞ்சிருக்க வேணும். எப்படி இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? விடுதலை புலிகள் தான் இவ்வளவு மக்கள் அழிவு காரணம். அது புத்திஜீவிகளுக்கு விளங்கும். நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். செம்மணியாக தோன்றது சரியான வேலை. அது ஏன்னா புலிகள் கொண்ட கந்தங்கரண படுகொலை இருக்குதானே, 250 பேரை கொண்டு அதை தோண்டத்தான் வேணும். புலிகள் கொலை செஞ்சு எல்லாத்தையும் தோண்டத்தான் வேணும். ஜேவிபி கொண்டு இருந்தாலும் தோண்டத்தான் வேணும். பிளாட் கொண்டு இருந்தாலும் தோண்டத்தான் வேணும். உங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கண்டு அப்பாவிகளை நீங்கள் ஆர் கொன்று புதைச்சாலும் தோண்டத்தான் வேணும். அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. இப்போ செம்மணியை தோண்ட சொல்லி புலி ஆதரவாளரும் கொஞ்சம் பேர் கற்றுக்கணும். புலி எதிர்ப்பாளர்கள் வந்து புலிகள் கொண்டதை சொல்லி தோண்ட சொல்லுவினோம். ஜேவிபி வந்து 2ஐயும் தோண்ட சொல்லும். நாங்கள் சொல்கிறோம் ஜேவிபி செய்கிறதே தோண்ட போன்றோம். நாங்கள் எல்லாத்தையும் தான் சொல்லுவோம். எங்களுக்கு எந்த அரசியல் சாயம் கிடையாது, எந்த ஆயுத பக்க சார்பும் கிடையாது. நியூட்ரல் அண்டிலேருந்து 2 வரைக்கும். சரிதானே? ஒரு நேரங்களில் ஒரு இயக்கங்களோட வேலை செஞ்சுருக்கலாம். சரிதானே? தாவிப்பு கூட வேலை செஞ்சுருக்கலாம், அது தெரியல. பட் இப்போ நாங்கள் நியூட்ரல். எத்தனையோ பெரிய பெரிய தளபதிகள், எத்தனையோ பேர் என்ன மாஸ்டர் பேர் வருது கடைசியாக முள்ளிவாய்க்காலுக்கு இறங்கி தப்பினவர்களும் இருக்காங்க. அவர்களே சொல்லுறார்கள் என்னென்னு சொல்லி தீர்த்தட்டம் வரைக்கும் ஏற்றுக்கணும். நிறைய பழைய போராளிகள் சொல்லுறாங்க இவர்கள் செஞ்ச பிள்ளைகளை. இப்போ நான் மட்டும் இல்லை. அப்போ உண்மையாக மக்களில் நலன் விரும்பிய ஆக்கள் தான் இயக்கத்துக்கு போயிருக்கிறேன். இயக்கத்துக்கு போயிட்டு அவர்கள்
தவறிழைச்சதை அப்போவே சகிக்க முடியாத சொல்ல முடியாது தலாமப்படுத்த பயத்தில் இருந்ததை விட்டு வெளியில் வந்தால் அப்போ சொல்லினேன். நாங்கள்லாம் அப்போவே சொன்னார்கள் சரிதானே, எங்களை ஒன்றும் பிடுங்க இயலாது, எங்களே நேரம் சிவனுக்கு பயந்தாங்க இல்லையா, அப்போவே சொன்னாங்கல்லாம். சில பேர் எங்களை கருத்தில் போட்டு 2009 முதல் அங்கே இருந்தீங்க ஏன்னா பெரிய புடுங்கியல் இப்போ புடுங்குவினம் அந்த பயத்தில் 6 100 எந்த மைனாண்டிக்கும் பயந்தாங்க நாங்கள் கிடையாது. என்னது பயப்படும் உண்மையை சொல்லி எவனுக்கும் பயப்படும், எவனுக்கும் பயப்பட தேவை சரிதானே. ஸோ இயக்க வரலாறு உங்களுக்கு சொல்லியிருக்குது. விடுதலை புலிகள் தான் இவ்வளோ மக்கள் அழிவுக்கு காரணம். மக்கள் வந்து இராணுவம் கிட்ட போய்க்கல, பழையபடி இந்த மூக்கு போகணும், பழையபடி அடைப்பு வந்தது. இராணுவம் வந்து பிடிக்க போகுதுன்னு சொன்னோடனே மக்கள் இராணுவத்தின் பகுதிக்கு ஓடைக்கல, புலிகள் மக்களை சுட்டு தடுத்து இருக்கிறார்கள். அதை மீறி சண்டை பிடிச்சிட்டு மக்கள் போயிருக்கணும். போன மக்களை இராணுவத்தின் சீருடன் சுட்டது புலிகள் தான். பிறகு இராணுவம் சுட்டதாக இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மக்கள் கண்ணால் கண்ட காட்சி. அதில் தாங்களே சுட்டுட்டு இராணுவம் சுட்டோன்னு தெரியும். பட் விடுதலை புலிகள் வந்து இராணுவத்திட்ட போன மக்களை சுட்டதுன்றது 1000% ஒன்றும் ஆதாரங்கள் இருக்குது சரியோ. அது புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களே சொல்லியிருக்கிறார்கள். வழியில் விளத்தி எத்தனையோ பேர் ஊடகங்களை சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தன் விடுதலை புலிகள் மிகுந்த தியாகங்களை செஞ்ச ஒரு அமைப்பு. கரும்புலிகள் நிறைய பேரை சாவடித்து நாட்டுக்காண்டி போராடின அமைப்பு. அதில் மாற்று கருத்துக்கிடமில்ல, டிசிப்ளினான அமைப்பு. இப்போ இன்றைக்கும் நல்லூர் திருவிழா முடிஞ்சு 12 மணிக்கும் 12 பவுன் நகையை போட்டுக்கொண்டு 22 வயதுக்குள்ள பயப்படாமல் போகலாம். விசிலே அடிக்கலாம், விசில் அடித்தா கொண்டு உலகி போடுவாங்க. ஆனால் அதே நேரம் யூனிவர்சிட்டியில் பெண்கள் எல்லா உறுப்புகளையும் கசக்கினாலும் தூவம் போடுவாங்களா, நல்லது செய்யுங்க பிள்ளைகளை, நீங்கள் கேம்பஸ் பிரச்சனையில் செய்யுங்கோ, ரேப் பண்ணுங்கோ, பாலியல் விழுவோ செய்யுங்கோ, எல்லாம் செய்யுங்க, ஒன்றும் விட்டாக்கெல்லாம் இவையும். ஸோ இதுகள் நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம். ஸோ நாங்கள் அதுக்கு எதிராக போராடினாங்க. எந்த வியால் முடியாதுங்கிறது தெரியும். அதனால் நான் களமுறைக்கினேன். ஒரு பெண்ணோ 10 பெண்ணோ விரும்பி வந்தால் நீ எத்தனை ஆணோட போல் எத்தனை பெண்ணோட போ, அது உங்களோட பிரச்சனை தெரியும், அது உங்களோட பிரச்சனை. கேம்பஸோ அங்கேயோ விரும்பியோட போகிற வரைக்கும் நாங்கள் எதிர்க்க முடியாது. ஆனால் படிக்கன்னு வந்த பெண்களையோ ஆண்களையோ சரிதானே, மணி அடிக்குது மீட்டிங் அப்போ படிக்கண்டு வந்த பெண்களையோ ஆண்களையோ தவறுதலாக எவர் வந்து அதுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணினாலும், தவறுதலாக வந்து யார் வந்து பிரச்சனை கொடுத்தாலும் நாங்கள் அதை கேட்டிருக்கோம். அது தவறு, அது புலிகளால் கேட்க முடியாத விஷயம் சரிதானே. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ விளங்கி இருக்கும் என்ன அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் இங்கே கொடுத்துருக்கிறோம். உங்களோட சில பேரோட அறிவுகளோட நீங்கள் கதைக்கிறதுக்கு பொதுவாக நிறைய பேர் இங்கே ஒரு ஆளுன்னு நான் சொல்ல ஒரு 5-6 வாள்கள் இருக்கும் புலிகளுக்காக கொடி பிடிக்கிறதுக்கு. அவர்களுக்காக எங்கட கருத்துக்களை நாங்கள் நிப்பாட்டிடலாம் சரி. நீங்கள் புலங்கள்லாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். உலகம் ஒரு நாளைக்கு இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளும். புலிகள்லாம் மக்களை அழித்தது, புலிகளால் தீர்வுத்திட்டமே நிராகரிக்கப்பட்டது, புலிகளால் எத்தனை நாடுகள் கொஞ்ச நாள்லேயே தீர்வுகளை பெற்றிருக்குது. ஆனால் இங்கே மட்டும்தான் 40 வருஷம் ஆயுத போராட்டத்தில் 40 வருஷம் அரசியல் 40 ஆயுத போராட்டத்தில் ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கு காரணம் இந்த விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன்ன்றது உலகத்துக்கே தெரியும் சரிதானே. ஸோ அது ஒரு காலத்தில் மக்கள் முழு பேரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் ஏற்கிறீங்களோ இல்லையோ இதுதான் ஜதார்த்தம். புத்திஜீவிகள் நிறைய பேருக்கு அந்த அந்த அவேர்னஸ் வந்துட்டு பலர் அந்த நேரங்களில் புலிகளுக்கு துப்பாக்கி பயத்தில் காய்க்காமல் இருந்தார்கள், இப்போ காய்க்கிறார்கள். ஆனால் நாங்கள் அப்போவே காய்ச்சாங்க. ஸோ வேறு என்ன, நாங்கள் வந்து கொஞ்சம் மூக்கடைச்சி கொண்டிருக்குது. இவ்வளோதான் விஷயம், சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. ஈழ போராட்டத்தின் 33 இயக்கத்தில் 7 இயக்கங்கள், அதில் 5 முக்கியமானது. அதில் அநேகமாக ஈரோஸை தவிர மிச்சம் எல்லாத்தையும் புலிகள் அழித்தார்கள். அதன் காரணம் தான் இவர்கள் 29 நாடுகள் அழித்தது, மக்களும் அழிஞ்சு உடைமைகளும் நாசம் பண்ணது. ஸோ அப்போ இதுக்கு என்ன தீர்வு என்று கேட்டால் புதிய அரசியல் ஒன்று உருவாகணும். கல்விமான்கள், அறிவாளிகள், விஷயம் தெரிஞ்சவர்கள், பழையவர்கள் ஆலோசனைகளோட இங்கே ஒரு புதிய அரசியல் ஒன்று உருவாகணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு ரோல். சுபாஷ் சந்திர போஸ் ரோல் முடிஞ்சுது. இப்போ சுபாஷ் சந்திர போஸ் ஆள்றார், இப்போ மோடி இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு பேர் ஆள்றார், எங்களுடைய விஜய் இருக்கிறார். அது மாதிரி இங்கே வந்து சவாரணன் ரோல் முடிஞ்சுது, உமாமேஸ்வரன் ரோல் முடிஞ்சுது, அப்படி பிரபாகரன் ரோலும் முடிஞ்சுது. நீங்கள் ரோலை பிடிச்சு கொண்டு இருக்காங்க, ரோல் என்னத்துக்கு வந்தன்றதை பார்த்து அதுக்காக பயணிக்கணும். ஸோ நாங்கள் விடுதலை போராட்டத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, மக்களை யார் கொண்டாலும் எதிர்ப்புத்தான், எல்லா அமைப்புக்கும் ஆதரவு கொடுத்தாங்கலாம் சரியோ. ஆனால் அந்த தவறுகளையும் சேர்த்து பைத்தியங்கள் மாதிரி நாங்கள் கொடி பிடிக்க மொக்கன் கிடையாது. கடவுள் புத்தியை தந்திருக்கிறேன். பட்
அப்படியே விடவும் இயலாது. அந்த லட்சியத்தை வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் அதில் அரசியல் ரீதியாக அதை அச்சீவ் பண்ணணும். தமிழ் மக்களுக்கான நியாயமான உரிமைகள் அபிலாஷைகளை அரசியல் ரீதியாக ஒரு கட்டமைப்பொன்றை உருவாக்கி இங்கே செய்யணும். புலம்பெயர் தேசத்தில் இருக்க ஒரு தட்ட உதவியெல்லாம் செய்யணும். ஏன்னா அவர்கள் எவருக்குமே வந்து எல்லாருக்கும் ஒரு 27 பேரை தவிர லிஸ்ட் உள்ளார்கள் எவருக்குமே வந்து நாட்டில் பற்றி கிடையாது. அவர்கள் முழுக்க முழுக்க கதைக்கிறது வயிற்று பிழைப்புக்கான அரசியல், பணம் சேர்க்கறதுக்கான அரசியல். சில பேர் கொக்கோயினுக்கும் காசு சேர்த்து கொண்டு தெரிகிறார்கள். கேட்டால் தலைவற்ற பாடல்கள்ன்றது, மாவீரர் பாடல்ன்றது, தேசிய பண்ணுறது, தேசிய தலைவற்ற குரல்லாம் கேட்கணும். ஏன்னா அதை சொன்னால் வயிறு உழைக்கலாம், சரிதானே? ஸோ காசு உழைக்கலாம், உழைச்சி கொக்கையின் அடிக்கிறது அல்லது வேறு வேறு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாக்கள் இருக்கணும், சரிதானே? நிறைய பேர் இருக்கணும். ஸோ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எவரையுமே நம்ப வேண்டாம், ஒருத்தரை நம்ப தேவையில்லை. அவை இல்லாமல் இங்கே ஒரு அரசியல் உருவாக்க முடியும். அவை சும்மா கத்தி கொண்டு இருக்க வேண்டியா, அதை விட்டுட்டு போனவன் அப்புறம் அவைக்கு இங்கே வந்து நொட்ட தேவையில்லை யாருமே. ஸோ முக்கியமாக போராட்டத்தில் இருந்து இளைஞர் பேரில் லிஸ்ட் இருக்கிறாக்கள் மட்டும், சரிதான், லிஸ்ட்டில் இருக்கிறாக்கள் மட்டும் இங்கே வர முடியாத மட்டும் கேட்கலாம். மற்ற எந்த நாய்க்கும் இலங்கை பிரச்சனையை கேட்கறதுக்கு லாயகம் இல்லை, தேவையும் இல்லை. அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இங்கே இருக்கிற புத்திஜீவிகள், இங்கே இருக்கிற கல்விமான்கள், இங்கே இருக்கிற அரசியல் தீர்க்க ரசிகர்கள், புதுசாக இளைஞர்கள், யுவதிகள் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். உங்களை தேவையும் இல்லை, உங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க போகிறதும் கிடையாது, சரிதானே? ஸோ இது ஒரு முக்கியமான பதிவு. அதுக்காண்டி புலம்பெயர் தேசம் இருக்கிற எல்லாரும் இது பண்ணல. பெரும்பாலும் 90% தங்களோட வயிற்று பிழைப்பு, சீமான கொடி பிடிக்கிறவெல்லாம் வயிற்று பிழைப்பு, சைக்கிளில் கொடி பிடிக்கிறவங்கள வயிற்று பிழைப்பு. அங்கே அப்போ எலெக்ஷன் நடைய காசு ஏற்படும், அதில் அரைவாசி அவை அடிக்கிறது, அதில் கொஞ்சம் கொயின்னு போகிறது, மிச்சம் மிஞ்ச சீமானு இப்போ மிஞ்ச வரும். சீமான் என்ன பிடிங்கினவர்? ஒரு மயிரும் கொடுங்கல். சைக்கிள் என்ன பிடிங்கினவர்? ஒரு மயிரும் கொடுங்கல். அவ்வளோதான். எல்லாமே ஒரு இன்பீரியர் நெசஸ்டிக் பர்சனாலிட்டிஸோட சீமானுக்கு, சரி. அதே மாதிரி அவை ஆதரிக்கிற பலருக்கும் அதே பிரச்சனை தான். கொக்கோயின் குமாருக்கும் அதே பிரச்சனை தான். ராமர் கடவுள் வேண்டுவான், கிருஷ்ணர் கடவுள் வேண்டுவான். அதே மாதிரி சீமானும் வந்து கிருஷ்ணர் கடவுள் வேண்டுவான், இடையே நண்டுவான். அப்புறம் இப்போ கிருஷ்ண பரமாத்மா கடவுள் அவர் அதர்மத்தை தட்டிக்க பாருங்க, அப்படி ஒரு பைத்தியக்காரன். ஸோ இப்படியானவர்களை பின்னுக்கு போகிற முழு பைத்தியங்கள்லாம். அதில் பெரிய பாடி என்னடானா, முதல் கிருஷ்ணர் கள்ளன் என்று சொல்லிக்கேன் கைதட்டின அதே கூட்டம் தான் கிருஷ்ணர் கடவுள் இப்போ அதே அந்த பைத்தியம் சொல்ல கைதட்டுது. அப்படித்தான் இன்றைக்கு நிறைய பேர், சரிதானே? அவ என்ன சொன்னாலும் கைதட்டுற ஒரு கூட்டம் இருக்கு. சொல்கிற பைத்தியக்காரனோட கைதட்டுற கூட்டம் தான் இன்னும் பைத்தியங்க. ஸோ வேறு என்ன அவ்வளவு காய்ச்சல் போதும் நினைக்கிறேன். என்னடா கிணறு காய்ச்சா மக்களுக்கு வைக்கணும் இல்லை, எனக்கு மூக்கடைக்குது, கண்ணூர் வல்டு மாறணும் வந்தது, தூசு வட்டது. ஸோ எஸ், ஸோ அரசியல் தீர்வு கொண்டு வேணும் இங்கே நடந்தது. ஆனால் தவிப்பு வந்து மிகவும் மரபு வழியாக வளர்ந்து ஒரு 5-4 படிகளையும் வச்சிருந்த பெரிய ஒரு உலகத்துக்கே சவாலாக இருந்த, குறிப்பாக இந்தியாவுக்கே சவாலாக இருந்த அமைப்பு. அதை மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை, டிசிப்ளின் எல்லாமே பெட்டர். பட் ஆனால் மூளை இல்லை, சரிதான். அந்த மூளை இல்லாததில் அவர்களால் ஜெயிக்க முடியாமல் போச்சு. அநியாயமாக அவற்றை மூளை இல்லாத ஒரு தலைவனுக்கு மூளை இல்லாமல் போனால் மக்கள் தான் துன்பப்படுவோம். ஒரு தனி மனிதன் சரியான முடிவு எடுக்காட்டி அவனுக்கு பிரச்சனை, ஒரு குடும்பத் தலைவன் சரியான முடிவு காட்டி குடும்பத்துக்கு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து தலைவர் சரியான முடிவு எடுக்காட்டி அந்த கிராமத்துக்கு பிரச்சனை, ஒரு எம்எல்ஏ எம்பி பிள்ளையான முடிவு எடுத்தால் அந்த ஏரியாவுக்கு பிரச்சனை, ஒரு நாட்டுத்தலைவர் பிள்ளையான முடிவு எடுத்தால் அந்த நாட்டுக்கே பிரச்சனை. அது மாதிரி தான் விடுதலை புலிகள் தலைவர் சரியான முடிவுகளை சரியான நேரங்கள் எடுக்காது வந்து எங்களை மக்களுக்கு அழிவை கொண்டு வந்தான்றது எல்லாரும் ஏற்றுக்கூடிய புத்திசாலிகள். அது வேண்டிய பாலர்கள் கொஞ்சம் இருந்து கொண்டு கத்துங்கள். அது காசு இருக்கிறதில்ல, உண்மையான பாலர்கள் கத்தாது. உண்மையாக மக்களுக்காக விசுவாசமான போராடின பெரிய பெரிய போராளிகளை வென்ற பிள்ளைகள் எல்லாமே இவர்களோட தவறுகளை ஒத்துக்கொள்ள வழிகிட்டார்கள் புலங்களில். ஒன்றும் கொஞ்சம் பேர் வந்து அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை செஞ்செல்லாம் சரியான மாதிரி கிடைக்கிறவங்களுக்கு துட்டுக்காண்டி கத்துறார்கள். வேண்டிய ஹீரோயின் நடிக்கிறதுக்கோ அல்லது வேறு தங்கட பர்சனல் மருந்துகள் வருத்தங்கள் இருக்கும், அதுகளுக்கு பர்சனல் தேவைகளுக்கு பணம் சேர்க்கிறவர்கள் தான் உண்மைக்கு புறம்பாக சும்மா தாங்கள் இப்போவும் பெரிய விசுவாசிகள் மாதிரி புலம்பிக் கொண்டிருக்கிறார் புலம்பாங்க சொல்லிக்கொண்டு. மற்றது எங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, சரிதானே, குறிப்பாக என்ன வந்து போராட்டம் தொடர்பாக என்ன ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எந்த நாய்க்கும் வருகிறதை இல்லை. அதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இராணுவத்தின் காலகட்டத்தில் இங்கே நடந்த அநீதிக்கு இராணுவத்துக்கு எதிராகவும் இந்த குழுக்களுக்கு எதிராகவும் போராடின காலத்தில் பிறக்காதவர்களுடைய இப்போ வந்து இதை பெரிய தாங்கள் பெரிய உடனே பருப்புகள் மாதிரி புலங்கள் அறிக்கை விட்டு கொண்டு இருக்குது. எனக்கு தான் சிரிப்பாக இருக்குது, அவையில் காசுக்காக தான். ஸோ அது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அவர்களை பற்றி நாங்கள்
பெரிதாக ஒன்று ரெண்டு இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கிறேன். தனியாக ஒரு ஆள் தொப்பியை தூக்கிட்டு ஏதோ தன்னை பற்றி தான் காய்ச்சி ஒன்று இருக்கான். இல்லை எனக்கு எத்தனையோ நிறைய வில்லன் இருக்கான், பார்க்க டைம் இல்லை, உங்களே சுற்றி இல்லாது கொஞ்சம் பேர் இருக்கணும் எங்களோட கருத்துக்கு எதிரான ஆட்கள், அவர்களுக்கான பதிவு இது. ஸோ புலங்களில் முழு தாங்கள் தான் தேசியம் தலைவர் என்ற தலைவருக்கே போராட்டம் தெரியாது, அவரே பிள்ளையான ஒரு ட்ரப்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. அங்கே ஒன்று இப்போ வலிக்கட்டு இருக்குது, சிங்கள பொம்பளை மாதிரி ஏஐயில் போட்டுக்கொண்டு ஏதோ லவ் பண்ணி மாற்றினாண்டும் தன்னை வந்து பிரபாகரனுக்கு பிறந்தனி ஒன்று போட்டிருக்கு. அது கூடிய ஒரு ஏஐயாக இருக்கலாம், சில பைத்தியங்களுக்கு தனி ஏஐ அப்படி அதில் ஒரு வருத்தம் அது, அந்த பெறுறது அதுகள் இதுகளை கேட்கிறது புலங்களில். ஸோ வேறு என்ன, நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் உங்களை ஒரு மாலை பொழுதிலோ காலை பொழுதிலோ சந்தித்து கலைக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சத்தியா. நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன்.